ஹாய், இந்த நியூ இயர்க்கு ஏதாவது ஸ்வீட் செய்யலாமே, என்ன செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு நேற்று வாங்கின பப்பாளி பழம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் மீதி இருக்கே, அடடா மறந்துட்டுமே, இதில் ஒரு ஹல்வா செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பழத்தை கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு ஒரு கப் எடுத்துருக்கேங்க. இது அடிகனமான ஒரு வானலியில் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலோ இதுக்கு தண்ணியோ தேவையில்லை. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் கூழ் மாதிரி அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். மறுபடியும் இந்த வானலியை சூடு பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கிளறி விடலாங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடிகனமான பாத்திரம் தான் இருக்கணும். நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு நான் சர்க்கரை வந்து உங்களுக்கு 1 கப் நான் பப்பாளி பழத்துக்கு 1/2 கப் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. அது கூட நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 1 கப் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். அதையும் 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச பாதாமை ஸ்லைஸாக கட் பண்ணி பிளேட்டில் நெய் தொடவிட்டு இந்த பாதாமை போட்டு இதுக்கு மேலே இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 ஹவர் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். சூப்பரான உங்களுக்கு அல்வா ரெடி. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஷைனா உஷா. பாய்.